Azhagappa University Distance Education Students கான வீடியோ. இந்த பர்టిక్యులர் வீடியோ பாத்தீங்கன்னா Azhagappa University டிஸ்டன்ஸ்ல MBS இந்த ஸ்டூடண்ட் எல்லாரும் இந்த வீடியோவை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நிறைய சீக்ரெட்ஸ் அதான் நம்ம ஹெட்டிங்கே கொடுத்துருப்போம். நீங்கள் MBA அட்மிஷன் வாங்கியிருக்கீங்க, இந்த MBAவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னா நாங்கள் நிறைய டிப்ஸ் வீடியோ கொடுத்துருப்போம் நம்ம சேனல்ஸில். உங்களுக்கே தெரியும் எக்ஸாமை கிளியர் பண்ணுறது எப்படி, இதுமாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோன்னு கொடுத்துருப்போம். அது இல்லாமல் உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய சேனல் மட்டும் கிடையாது, நம்ம இந்த சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் புக் அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பயனியராக அதை ஸ்டார்ட் பண்ணது தான் அதோடைய பேஸே. 2006 இந்த அழகப்பா யூனிவர்சிட்டிக்காக சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் புக் நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம். அன்னையிலேருந்து இன்னைய வரையில் 2025 வரையில் நாங்கள் இன்னமும் இந்த ஃபீல்டில் இருந்துகிட்ருக்குறோம் போது எங்களுக்கே பெருமையாக இருக்குது. நிறைய பேர் அதை பற்றி நிறைய அப்ரிஷியேட் பண்ணி பேசுவாங்க, சந்தோஷமாக இருக்கும். இது அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த ஃபீல்டில். இப்போ நாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் புக்கில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 25 to 30 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இது 2006 ஆரம்பித்து நிறைய சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்குது. CBCSE பேட்டர்ன் வந்திருக்குது, அதுக்கு முன்னாடி நான் CBCSE பேட்டர்ன் சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. இது மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் நாங்கள் அப்டேட் பண்ணி 2025 வரையில் இன்னமும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சேனல்ஸில் நீங்கள் பார்த்தாலுமே தெரியும் நிறைய எங்களுக்கு கமெண்ட்ஸும் வரும், அதே சமயத்தில் புக் ஆர்டர்ஸும் வந்துக்கிட்டே இருக்கும். பட் இது இவ்வளோ நாளாக இந்த ஒரு ஃபீல்டில் ஸ்டாண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். இதுக்கு அந்தளவு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். இது நீங்கள் எங்களுடைய சால்வ் கொஸ்டின் பேப்பர் பிளைண்டாக யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ப்ரூஃபை பார்த்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தாலுமே இந்த சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக் வாங்கி படித்தோம்னா கிளியர் பண்ணிடலான்ற அந்த ஒரு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே வரும். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போயுமே எதுலேயுமே செல்ஃபிஷாக இருக்க மாட்டோம், எல்லா சீக்ரெட்ஸையும் சொல்லுவோம். இப்போ இதில் நாங்கள் எப்படி அந்த சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒரு 30 கொஸ்டின்ஸ் எடுத்துடுறீங்களே சார், எங்கேருந்து எடுக்கிறீங்க, அப்படியே பிளைண்டாக எடுக்கிறீங்களான்னா இல்லை, அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஒரு டெக்னிக் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி உங்களாலையும் எடுக்க முடியும், இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் சேனல்லே எல்லா யூனிவர்சிட்டிக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டுக்கிட்டே வருவேன். அதுவும் அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். ஒரு செம்முக்கும் நம்ம போடுற கொஸ்டின்ஸு எக்ஸாமில் மினிமம் 60% மார்க் எடுக்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணும். பாஸ் கேரண்டி அது மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ இந்த ஒரு விஷயத்தை இந்த எக்ஸாமுக்கு நாங்கள் சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகி போக முடியாது. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்கள எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த சேனலும் இருக்கும், எங்களுடைய சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்கும் இருக்கும். அது எப்படி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ற அந்த டெக்னிக்கை தான் இதில் நாங்கள் காமிக்க போகிறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மாதிரி அந்த சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக் வேணுன்றவங்க டைரெக்டாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா ஸ்டடி சென்டர்ஸ்க்கும் எங்களை பற்றி தெரியும். ஸ்டடி சென்டர் மூலயமா அட்மிஷன் ஆன அழகப்பா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு டைரெக்டாக எங்கள் நம்பர் கீழே வருது பாருங்கள், பார்த்து டைரெக்டாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். 5 சப்ஜெக்ட்டும் ஒரே புக்கில் இருக்கும், ஹேண்ட் புக் மாதிரி இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி நேரத்தில் ஈஸியாக இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் கிளியர் பண்ணலாம். அது எப்படின்றது இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஜென்ரலாக நமக்கே அந்த 10th ஆரம்பித்து டிகிரி 12th இது எல்லாத்துலேயுமே பொதுவாக ஒரு ஸ்டூடெண்ட்டு தன்னோட எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும், பாஸ் பண்ணணும், கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இது ஹேபிட்டு என்னென்னா பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். சரி, அப்படின்னா சார் அந்த பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா எப்படி கிளியர் பண்ணிடலாமான்னா பண்ண முடியும். பட் அதுக்கு ஒரு அனலைசிஸ் பண்ண முடியும். அதுதான் நீங்களே பார்ப்பீங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, இந்த குரூப் எக்ஸாம்ஸு எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கொஸ்டின் பேங்க்குன்னு பெருசாக விற்பாங்க. அதை பார்த்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஏன் அவ்வளோ எதுக்கு நீட் எக்ஸாமுக்கு அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ அந்த கொஸ்டின் பேங்க்குக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கானா இருக்குது. பட் அப்படியே ஒரு கொஸ்டின் பேப்பரை வச்சு ஆன்சரை படிச்சிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும். சின்னது இல்லை, நிறைய ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க்கை தான் பண்ணி நாங்கள் எங்களுடைய புக்கை சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்குன்னு பப்ளிஷ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதனால தான் அது ஒர்க் அவுட் ஆகுது. அந்த ஒர்க் எப்படி பண்ணுறதுன்றதான் நம்ம இதில் காமிக்க போகிறோம். சிம்பிளாக உங்களுக்கு நான் ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் வச்சு அனலைஸ் பண்ண போகிறேன். அப்படி கொஸ்டின் பேங்க்குன்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா மினிமம் ஒரு 3 கொஸ்டின் பேப்பர்ஸாவது உங்களுக்கு கிடைக்கணும். அதே MBA கோர்ஸு அதே யூனிவர்சிட்டியில்
உங்களுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் எழுதின எக்ஸாமில் உள்ள ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துக்குங்க. இதோ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நான் உங்களுக்கு புரியணும், அனலைஸ் பண்ண தெரியணும், அனலைஸ் பண்ணுற மெத்தடை கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக நான் ஒரே பேஜில் 3 கொஸ்டின் பேப்பர்லையும் கொண்டு வந்திருக்கேங்க. ஒர்க் பண்ணியிருக்கேன். அதான் அவ்வளோ ஈஸி கிடையாது இது மாதிரி இது கொண்டு வர்றது. நான் உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், மணிக்கணக்காக ஒர்க் பண்ணி இது மாதிரி கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. சரி, இதுலேருந்து எப்படி சார் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அதுமாரி ஒன் மோர் விஷயம், நிறைய பேர் என்ன கேட்குறது என்னென்னா, நம்ம சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக் வாங்குறதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைடுவாங்க. வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, சார் லாஸ்ட்டாக முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர் இருக்குமா? அது அவசியமே இல்லை. போன எக்ஸாமுக்கு வந்த கொஸ்டின் பேப்பர் திரும்பி ரிப்பீட் ஆகுமானா ஆகாது. நீங்கள் அது மாதிரி படிக்கிறதும் தப்பு. நிறைய பேர் சொல்கிறாங்க, லாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருந்தால் கொடுங்க சார், அது மட்டும் போதும், அதை படிச்சுட்டு போயிடுவேன். அப்படி படிச்சுட்டு போனீங்கன்னா வராது. அப்போ என்ன சார்னா, அதான் அந்த லாஸ்ட் கொஸ்டின் பேப்பரு, லேட்டஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரு, இந்த கான்செப்ட்லாம் சும்மா. அப்போ இதில் ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்குது. அந்த ப்ரிப்ரேஷனில் தான் நாங்கள் காமிக்க போகிறோம். இப்போ நானும் வச்சுருக்கேன் 2024 கொஸ்டின் பேப்பர், 22 கொஸ்டின் பேப்பர், 23 கொஸ்டின் பேப்பர். அதே ஆர்டராக சொல்லணும்னா 22, 23, 24 கொஸ்டின் பேப்பர். இதை இந்த 3 கொஸ்டின் பேப்பர் தான் இங்கே காமிச்சிருக்கேன் நான், பார்த்துக்கோங்க. உடனே கேட்கலாம், ஏ பார்ட் எங்கே சார்னு. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வெறும் பி பார்ட் சி பார்ட் மட்டும் இதில் காமிச்சிருக்கேன். ஏ பார்ட் இதே மாதிரி தான் அனலைஸ் பண்ணணும். இது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 10-15 கொஸ்டின் நம்ம எடுக்க போகிறோம். எப்படி சார் எடுக்கிறது? அப்படியே டிக் அடிச்சிக்கலாமா? 11னா அப்படி அடிக்கக்கூடாது. இப்போ கிளியராக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் தான் ஃபஸ்ட்டு சைடில் இருக்குது, என்னோடய லெஃப்ட் சைடில் இருக்குது. அது இந்த பக்கம் இது இருக்குது பாருங்கள். இது 2022 கொஸ்டின் பேப்பர். அந்த 22 கொஸ்டின் பேப்பர் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 23, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 24. சரி, இந்த 22 கொஸ்டின் பேப்பரில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க பி பார்ட்லன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே படிங்க. டிஸ்டிங்விஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜர், இது 11th கொஸ்டினில் ஏ. இந்த கொஸ்டின் பேட்டர்னை வச்சு நான் வேறு வீடியோ போடுறேன். எப்படி சார் கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும், இதில் எய்தர் ஆர் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். நான் அப்புறமா சொல்கிறேன். வேறு ஒரு வீடியோ எக்ஸாம் நெருக்கமாக நிறைய வீடியோஸ் போடுவோம், அந்த டைமில் நான் சொல்கிறேன். இப்போ இது கொஸ்டின், இப்படி ஒரு கொஸ்டின் வந்துருக்குது. செகண்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் தி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் பிளானிங் ப்ராசஸ். அது 12th கொஸ்டின் ஏவில் எக்ஸ்பிளைன் தி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் செலெக்ஷன் ப்ராசஸ். 12B கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டிங்விஷ் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் குரூப்ஸ் இன் ஆர்கனைசேஷன். இதே மாதிரி படிங்க. இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் 11ல் ஆரம்பித்து 20 வரையில். இது ஒரு தடவை படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இப்போ ஓரளவுக்கு நீங்கள் ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் கூட படிங்க. கொஸ்டின்ஸை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்லாம் இருக்குன்னு ரஃபாக ஒரு ஐடியா இங்கே தான் இருக்க போகுது, பார்த்துக்கலாம், நம்ம மறந்துட்டா கூட. இதே கொஸ்டின்ஸு அடுத்த உள்ள 2 கொஸ்டின் பேப்பரில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். நீங்கள் கொஸ்டின் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. அது 11A, டிஸ்டிங்விஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு மேனேஜ்மெண்ட். இது ஒரு கொஸ்டின். இது அடுத்த கொஸ்டின் பேப்பர் அது வந்திருக்கானா? வந்திருக்கு. எங்கே வந்திருக்குன்னா 3வது கொஸ்டின் பேப்பர் 11A பாருங்களேன், இருக்கா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு பென்சில் எடுத்து இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் 2 கொஸ்டின் பேப்பர் நம்ம அனலைஸ் பண்ணுறதே 3 கொஸ்டின் பேப்பர் தான், 2 கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. அப்போ இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்காக இதை நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் இது வருமா சார்னா அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷார்ட் டியூரேஷனில் ஒரு 20 கொஸ்டினாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் எக்ஸாம் ஓரளவுக்கு சாய்ஸ் போக நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா, கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுமானா முடியும். ஏன்னா இங்கே பி பார்ட்டில் உங்களுக்கு 5 கொஸ்டின் தான் எழுத போகிறீங்க. இப்போ இது மாதிரி ஃபஸ்ட் கொஸ்டின் தான் எடுத்துருக்கோம், ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கேயும் வந்திருக்கு, 2024லேயும் வந்திருக்கு, அப்போ 22லேயும் வந்திருக்கு, 24லேயும் வந்திருக்கு. ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், அதாவது 11B செகண்ட் கொஸ்டினை படிங்களா. டிஸ்கிரைப் தி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் பிளானிங் ப்ராசஸ். ரைட்டு, இது அடுத்த கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கா சார்னா செக் பண்ணுங்கள், வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு நான் ஈஸியாக படிச்சிட்டேன். 3 கொஸ்டின் பேப்பரில் நான் மண்டேல ஏற்றி வச்சுருக்கேன், மைண்டில் வச்சதுனால நான் ஈஸியாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. கொஸ்டின் நம்பர் 17 போய் பாருங்களேன். எக்ஸ்பிளைன் தி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் பிளானிங் ப்ராசஸ். பார்த்தீங்களா, இந்த கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்குது, இந்த கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்குது. அப்போ இதையும் ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணுங்கள், 2 இடத்துலையும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டு. இப்போ 2 கொஸ்டின் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது 2 படிச்சுக்கலாம். படித்தோம்னா கண்டிப்பாக இதில் 2ல் ஏதாவது ஒன்று கூடமா வராது. இப்படி தான் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு போகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு
12A கொஸ்டினை படிங்க. எக்ஸ்பிளைன் தி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் செலெக்ஷன் ப்ராசஸ். இது அடுத்த 2 கொஸ்டின் பேப்பரில் போய் பார்ப்போம். இதே மாதிரி கொஸ்டின் வந்திருக்கானா? அகெயின் வந்திருக்கு. எங்கே வந்திருக்கு? கொஸ்டின் பேப்பர் நம்பர் 3ல் வந்து 18வது கொஸ்டினாக பாருங்கள். 3rd கொஸ்டின் பேப்பரில் 18வது கொஸ்டின், எக்ஸ்பிளைன் தி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் செலெக்ஷன் ப்ராசஸ். இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஆனால் ஒர்க் பண்ணணும். இதை தான் சார் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதை ஒர்க் பண்ணி தான் உங்களுக்கு யூடியூப்பில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். எங்களுடைய சால்வ் கொஸ்டின் பேப்பரும் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்காக இந்த ஒரு ஸ்டெப் தான் கிடையாது, இன்னும் நிறைய ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம். அது அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது அவ்வளோ ஒர்க்கு. அதனால தான் நான் சொன்னேன் 2006ல் ஆரம்பித்த இந்த ஒர்க்கு ஸ்டில் போயிட்டுருக்குது. அப்படின்னா அர்த்தம் இன்னமும் ஸ்டூடெண்ட் எங்களை நம்பி வாங்கிட்டு இருக்காங்கன்னா இதான் இந்த ஒர்க் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது இது லேட்டஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் சிபிசிஎஸ்சி பேட்டர்ன் சொல்லுவாங்க. அந்த பேட்டர்னில் வந்து கொஸ்டின் பேப்பருக்கு அனலைஸ் பண்ணி புது அழகப்பா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் செமஸ்டர் புக்கு போட்டாச்சு. செகண்ட் செமஸ்டர் புக்கு ரெடியாக இருக்குது. இப்படி அனலைஸ் பண்ணி தான் அந்த ஆன்சர்ஸை அங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கண்டுபிடிச்சோமா? இப்போ அடுத்தது 12B கொஸ்டினை படிங்களேன். 12B, டிஸ்டிங்விஷ் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் குரூப்ஸ் இன் ஆர்கனைசேஷன். இது அடுத்த 2 கொஸ்டின் பேப்பர்லையும் போய் பாருங்கள். 23 கொஸ்டின் பேப்பர், 24 கொஸ்டின் பேப்பரில் போய் பாருங்கள். இருக்குது சார். எங்கே இருக்குது? செகண்ட் கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்குது. அதே 12B கொஸ்டின் பாருங்களேன். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். பாருங்கள், இங்கே இருக்கிற கொஸ்டின் இங்கே இருக்குது. ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 13th A கொஸ்டின். 13ல் ஏ நம்பர். அது பாருங்கள், டிஸ்கிரைப் தி கான்செப்ட் ஆஃப் ஹெர்ஸ்பர்க் தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன். இது மோட்டிவேஷனில் வர தியரிஸ் இருக்கா சார்? இது இதுவும் வந்திருக்கு. எங்கே சார்? செக் பண்ணுங்கள் நீங்களே. 2 இடத்துல இருக்குது. சொல்லப்போனால் 3 கொஸ்டின் பேப்பர்லையுமே இந்த மோட்டிவேஷனல் தியரி கேட்குறாங்க சார். கொஸ்டின் நம்பர் 19 இன் செகண்ட் கொஸ்டின் பேப்பர். அங்கே பாருங்கள், பிரீஃப் மேஸ்லோஸ் அண்ட் ஹெர்ஸ்பர்க் தியரி. 2 தியரியை கேட்டிருக்காங்க இங்கே. எது எப்படியோ இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி 3rd கொஸ்டின் பேப்பரில் போய் பாருங்கள். 13Aவில் போய் பாருங்களேன். 13A கேட்டிருக்க பாருங்கள். கிவ் ஏ நோட் ஆன் மேஸ்லோஸ் தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன். இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சில கொஸ்டின் 3 கொஸ்டின் பேப்பர்லேயுமே வருது. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்கூல் லெவலில் சொல்லுவாங்களே, நம்ம ஹைலைட் பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அப்போ மோட்டிவேஷனில் தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வருது. இப்படி தான் ஃபில்ட்ரு பண்ணுறோம். அப்போ ரவுண்ட் பண்ணிக்கோங்க. 3 இடத்துல ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 14 பார்த்தோம். அது வேறு எங்கேயும் ரிப்பீட் ஆகலை. அதுக்காக எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிகிட்டே போயிட்டோம்னா அப்புறம் எப்படி மொத்தத்தையும் படிக்கிற மாதிரி ஆகிடும், நமக்கு டைம் பத்தாது. அப்போ கொஸ்டின் நம்பர் 14 எங்கேயும் ரிப்பீட் ஆகலை. ஏபி ரெண்டுமே ரிப்பீட் ஆகலை. 15 எங்கேயும் ரிப்பீட் ஆகலை. ஏபி செக் பண்ணி பார்த்தா இல்லை. டைம் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். அப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா மறுபடியும் நமக்கு லோட் ஆகிடும். அதில் ஃபில்ட்ரு பண்ணுறோம். அப்போ 16th கொஸ்டின் படிங்க. டிஸ்கஸ் அபவுட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளானிங். இருக்குது சார். இது இன்னொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் வந்திருக்கு. 3rd கொஸ்டின் பேப்பரில் 17th கொஸ்டின் பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங். இங்கே டிஃப்ரெண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளானிங், இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ், ரெண்டும் ஒன்று தான். வந்துச்சிங்களா? ரிப்பீட் ஆகுது. அப்போ இது ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 17 படிங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 17, கிரிட்டிக்கலி எக்ஸாமின் தி டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பற்றி கேட்குறாங்க. 12Bயில் போய் பாருங்கள். 12B, எக்ஸ்பிளைன் தி ப்ராசஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். ரெண்டும் ஒன்று தான். அதனால தான் கொஸ்டின் பேப்பரை தரவாக படிக்கணும். படித்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். அப்போ பாருங்கள், 2 கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட் ஆகுது. அப்போ ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 18th கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் 18th கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங். மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங். செகண்ட் கொஸ்டின் பேப்பர்லேயே 18th கொஸ்டின் அதே தான். லிஸ்ட் அவுட் வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங். புரியுதுங்களா? கொஸ்டின் நம்பரே மாறல. இங்கே இருக்கிற இது செகண்ட் கொஸ்டின் பேப்பர்லேயே அதே கொஸ்டின் நம்பரில் ரிப்பீட் ஆகிருக்கு. ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 எந்த கொஸ்டின் பேப்பர்லேயும் வரல. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 படித்து பாருங்கள். இதே கொஸ்டின் பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் அதே கொஸ்டின் வந்திருக்கு.
20யா, அங்கே போய் 15Bயில் போய் பாருங்கள். 15B இருக்கா பாருங்கள், இதே தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ அந்த கொஸ்டின் 20th கொஸ்டினை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்க சார், நான் இப்படியே படிச்சுட்டே வந்துட்டேன், ஒரு கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிடுச்சே சார்னா விடக்கூடாது. ஏன்னா இப்போ உங்ககிட்ட ஒரு 8 கொஸ்டின் 9 கொஸ்டின் தான் சேர்ந்துருக்கும். இப்போ என்ன பண்ணணும், இதான் அடுத்த டெக்னிக். செகண்ட் கொஸ்டின் பேப்பர் படிக்கணும். படித்து அதை எடுத்து ஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லேயும் தேர்ட் கொஸ்டின் பேப்பர்லேயும் ரிப்பீட் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். வருமா சார்னா வரும், அது மாதிரி இருக்கும். நம்ம ஒரு சில கொஸ்டின் மிஸ் பண்ணியிருப்போம், இதில் கேட்டிருப்பாங்க ஆனால் அங்கே வந்திருக்காது. நீங்கள் அப்படி தான் பண்ணணும், இதான் மெத்தட். இப்போ அகெயின் அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து ஒன்றா படிச்சுட்டு வாங்க. 11th கொஸ்டின் இல்லை 11th AB இருக்குது சார், ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கோம், அது மாதிரி வரும். அப்போ படிச்சுக்கிட்டே வாங்க. ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம். ஓகேங்களா? இப்போ ரவுண்ட் பண்ணாததாக இருக்கிறதா படிங்க. அதை எடுத்து படித்து அது ஃபஸ்ட்லேயும் தேர்ட்லேயும் இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணும்போது தான் செகண்ட் கொஸ்டின் பேப்பரில் 15A கொஸ்டின்ஸு 15A இந்த ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் இன் எத்திக்ஸ் அந்த கொஸ்டின் வந்திருக்கு. தேர்ட் கொஸ்டின் பேப்பரில் 15Aவில் வந்திருக்கு. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறுபடியும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் இந்த செகண்ட் கொஸ்டின் பேப்பரும் ரவுண்ட் பண்ணாதது எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணுங்கள். மறுபடியும் செகண்ட் கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிடுச்சுன்னா இப்போ தேர்ட் கொஸ்டின் பேப்பருக்கு வாங்க. அதில் ரவுண்ட் பண்ணாத இருக்கிற கொஸ்டின்ஸ் எடுத்து படித்து அது ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் இருக்குதான்னு பார்த்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. முடிச்சிட்டிங்களா? இதான் மெத்தட். இப்போ ரவுண்ட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு நீட் பிளெயின் ஷீட்டில் 1 2 3 போட்டு எல்லா கொஸ்டின்ஸையும் எழுதிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரை எடுத்து படிச்சிங்கன்னா மினிமம் பாஸ் ஆகிறதுக்காவது நம்மளுக்கு ஈஸியான வழி. பட் இதுக்கு ஒர்க் பண்ணணும். இப்போ ஒரு பேப்பருக்கு நான் ஒர்க் பண்ணலை, இதேமாதிரி 5 பேப்பருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஈவன் ப்ராப்ளம் பேப்பருக்கு கூட, அக்கௌண்டிங் பேப்பருக்கு கூட இதேமாதிரி அனலைஸ் பண்ணலாம். பட் அதில் அப்படியே ஆன்சர் வராது, அந்த மெத்தடில் அந்த பேட்டர்னில் ப்ராப்ளம் வரும். புரியுதுங்களா? இதே மாதிரி அனலைஸ் பண்ணிங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி மட்டும் கிடையாது, எல்லா யூனிவர்சிட்டிக்கும் நீங்கள் இந்த எக்ஸாம் மட்டும் கிடையாது, MBA மட்டும் கிடையாது, எந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் இது மாதிரி பாஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து இதன் மாதிரி, இது ஒரு டெக்னிக், இன்னும் நிறைய இருக்குது. இப்படி அனலைஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்திங்கன்னா கிடச்சிரும். நீங்கள் ஒன்றே கேட்கலாம், சார் இப்போ நீங்கள் 3 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிங்க, உங்களுக்கு ஒன்றா ஒரு 10 12 கொஸ்டின் தானே கிடச்சிருக்கு, அது போதுமானா? இல்லை. அதான் நான் சொன்னேன், இது ஒரு டெக்னிக். இன்னும் 2 3 டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் புக்கை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ அதுதான் சொன்னேன் நான். அப்போ இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி பண்ணுறதுனால தான் 2006லேருந்து 2025 வரைக்கும் நிறைய யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி மட்டும் கிடையாது, உங்களுக்கே தெரியும், நம்ம சேனல்லே நீங்களே பார்த்துருக்கலாம். பாரதியார் யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். எல்லா யூனிவர்சிட்டிக்கும் நம்ம இந்த பேட்டர்னை தான் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இதுதான் சிம்பிள் வழி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபில்ட்ரு பண்ணுறது. அப்போ இது நிறைய பேர் என்ன கொஸ்டின் பண்ணாங்க, இது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது, இன்னும் நிறைய இதில் வீடியோஸில் சொல்லக்கூடாது அது மாதிரி வார்த்தைலாம் கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது கான்டாக்ட்ஸ் இருக்குதா, இப்படிலாம் கேட்பாங்க. நத்திங் லைக் தட். ஒர்க் பண்ணோம், இந்த ஒர்க் பண்ணுற மெத்தடு அவ்வளோதான். அப்போ இதில் நீங்கள் கேட்கலாம், இது எப்படி சார் இது மாதிரி ஒரு மாதிரி அப்படியே ரிப்பீட் ஆகிறதுலாம் அப்படியே வந்துருமானா? அப்படி கிடையாது. இது அடுத்த லெவல் ஒன்று இருக்குது. என்னென்னா, ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட், அந்த ப்ரொஃபஸர்ஸ் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போது ஜென்ரலாக ஒரு சப்ஜெக்ட்னால் இந்த டாபிக்ஸ்லாம் முக்கியம்னு மேக்ஸிமம் எல்லா ப்ரொஃபஸர்ஸும் ஒரே மாதிரி தான் அனலைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதுதான் கொஸ்டினாக மாறுது. அப்போ ஓரளவுக்கு நம்ம இங்கே 3 கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் இல்லைங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு ப்ரொஃபஸர் ரெடி பண்ணியிருப்பார். செகண்ட் கொஸ்டின் பேப்பர் அதே ப்ரொஃபஸர் இல்லை, வேறு யாரோ ஒரு ப்ரொஃபஸர் ஏதோ ஒரு ஊர்லேருந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ எல்லாரோட வியூஸும் ஒரே மாதிரி வருது பார்த்தீங்களா? அதனால தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ இவங்களை எல்லாருடைய வியூஸையும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ வேறு 4வது ஒரு ப்ரொஃபஸர் ரெடி பண்ணாலும் அவருக்கும் இந்த சப்ஜெக்டில் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு அவரும் அதை அனலைஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டினை டச் பண்ணுவார். அப்போ நமக்கு அந்த கொஸ்டின் கிடச்சிரும் கொஸ்டின் பேப்பரில். எக்ஸாமாக இல்லை, நம்ம இந்த 3 ப்ரொஃபஸர் சொன்னதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? அதை தான் அவரும் எல்லாத்தையும் கேட்குறாங்களோ இல்லையோ, ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸாவது அந்த ப்ரொஃபஸருக்கும் இம்பார்ட்டன்ஸ்னு தோணும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது கிளிக் ஆகிடும். இப்போ இது புரிஞ்சுக்கிட்டிங்களா? இதுதான் மெத்தட்.
இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொஸ்டின்ஸை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர் எடுத்து படிச்சிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இதுதான் நம்ம சேனலோட எக்ஸ்க்ளூசிவ் திங்ஸே இது ஒன்று தான். என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதனால தான் அதே போட்டிருப்போம். உங்களுடைய எம்பிஏ முடிக்கிறதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோன்னா இதான். இந்த சீக்ரெட்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, என்னால் ஒர்க் பண்ண முடியல சார்னா தாராளமாக எங்களோட புக்கில் இதை தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் ஆன்சர்ஸ். நீங்கள் இப்போ அடுத்து இதோட நிறுத்திக்க முடியாது இல்லையா? இதுக்கு ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது இன்னும் நம்மளுடைய புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியான ஆன்சர்ஸாக இருக்கும், உங்களுக்கு சிம்பிள் வேர்ட்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணுறோம். அப்படி ஒர்க் பண்ணி தான் அதை உருவாக்கி வச்சுருக்கோம். ஈஸியாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த எம்பிஏ கோர்ஸுக்கு இந்த புக்கெலாம் வெறும் மீகர் அமௌண்ட்டு ஈஸியாக வாங்கி ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோஸில் இதே அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஏற்கனவே போட்டிருப்போம், பட் சிபிசிஎஸ்சி பேட்டர்னுக்கு போட்டிருக்க மாட்டோம். அது ரிலேட்டடாக எக்ஸாம் நெருங்கிறதுக்குள்ளே அதை மாதிரி வீடியோஸும் வந்துட்டு. நெக்ஸ்ட் எப்பயும் போல் தான் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இவ்வளோ உங்களுக்கு டிப்ஸு ட்ரிக்கு எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? இது பார்க்குறாங்க நிறைய பேர், பார்த்துட்டு புக் ஆர்டர் பண்ணுறாங்க, யூடியூப் சேனல் நம்ம கமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நாங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா உங்களுக்காக. நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய ஸ்டடி குரூப் இருப்பாங்க இல்லையா, ஸ்டடி சென்டரில் உங்கள் கூட எம்பிஏ பண்ணுற பேட்ச்மேட்ஸ் அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் புக்கை பற்றியும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் சொல்லுங்கள். இது ஒரு பெரிய ஹெல்ப். ஏன்னா நாங்கள் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறோம். இப்படி உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு சப்போர்ட் பண்ணி தான் இந்தளவு வளர்ந்து வந்திருக்கோம். அதனால் தயவு செஞ்சு இதை எல்லாேருக்கும் பாஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அதில் எங்களுக்கு ஒரு பெனிஃபிட். அதனால் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ்கிட்ட கூட கொடுக்கலாம். நீங்கள் இதை பார்க்குறீங்க, உங்களுக்கு புரியலையே இதோட வேல்யூ, அதை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவர்கிட்ட கூட கொடுத்தீங்கன்னா அவர் குரூப்பில் க்ரியேட் பண்ணி அங்கே அனுப்பி விடுவார். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. நிறைய பேர் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து, ஐயோ சார் கடைசி நாள் தான் இந்த புக்கை நான் பார்த்தேன், கடைசி நாள் தான் உங்கள் வீடியோவை என் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணார், மிஸ் பண்ணிட்டேன் சார் நான், இப்படிலாம் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள்.